ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்க டாக்டர் தமிழ் சேனல். நான் உங்க டாக்டர் சொன்னேன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அக்னி சிறகுகள் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல பாத்தீங்கன்னா வாயு இயக்கத்தின் கேஸ் டைனமிக்ஸ், சிக்கலான அம்சங்கள், அது பரவும் விதம், எரிந்த பின் அதன் செயல்பாடு போன்றவற்றை நுட்பமாக கவனித்தேன். ரேடியல் என்ஜின் செயல்பாட்டு முறையிலும் நான் பயிற்சி பெற்றேன். கிராங்க் ஷாஃப்ட் செயல்பாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை குறைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன். அதிக சக்தி ஊட்டப்பட்ட என்ஜினில் நிலையான ஃபேன் ஒன்று சுற்றும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று வரையறுத்தேன். பிரஷர் கண்ட்ரோல் சிஸ்டம், வேகத்தை அதிகப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் சாதனங்களை கையாண்டு அவை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டேன். விமானத்தை பறக்க வைக்கும் ப்ரொப்பல்லர் என்ஜின்கள் மற்றும் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமானவை. ப்ரொப்பல்லர் பிளேடுகளின் நுணுக்கமான தன்மைகளை பற்றி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியாளர்கள் எனக்கு விளக்கி சொன்னது இன்றும் கூட நினைவுக்கு வருகிறது. அவர்களெல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்தவர்களும் அல்ல, தங்களின் மேலதிகாரியான என்ஜினியர் சொல்வதை மட்டும் அப்படியே நடைமுறைப்படுத்தியவர்களும் அல்ல. வருடக்கணக்காக அவர்களின் கைகள் அந்த நுட்பத்திலேயே லாவகமாக சுழன்று சுழன்று நர்த்தனம் புரிவதால் ஏதோ ஒரு உள்ளார்ந்த உத்வேகம் போன்ற சக்தி படைத்தவர்கள் அவர்கள். ஹெச்ஏஎல்லில் பயிற்சி முடித்து எம்ஐடியிலிருந்து விமான பொறியியல் பட்டதாரியாக நான் வெளியே வந்தபோது எனக்காக 2 வித வேலை வாய்ப்புகள் காத்திருந்தன. இந்த இரண்டுமே வான வீதியில் சிறகடிப்பது என்ற நீண்ட கால கனவை நினைவாக்க கூடியவை. ஒரு வாய்ப்பு விமானப்படையில், அடுத்தது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் விமான உற்பத்தி இயக்குநரகத்தில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஏர் DDT&P ஏர் வேலை. 2 வேலைகளுக்கும் விண்ணப்பித்தேன். ஏறக்குறைய ஒரே சமயத்தில் 2 இடங்களிலிருந்தும் நேர்முக தேர்வுக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள். விமானப்படை தேர்வாணையம் என்னை தேராதூனுக்கு வர சொல்லி இருந்தது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் DTD&P ஏர் பிரிவிலிருந்து தில்லிக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள். கோரமண்டல் கடற்கரையை சேர்ந்த இந்த பையன் வடதிசை நோக்கி ரயிலில் புறப்பட்டான். நான் போக வேண்டிய இடம் 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தது. என்னுடைய தாய் திரு நாட்டின் விசாலமான பூமியை நான் எதிர்கொள்ளும் முதல் அனுபவம் அது. கைஸ், இதோட பாத்தீங்கன்னா நம்மளோட முனைதல்ல இருக்க செகண்ட் சாப்டர் முடிஞ்சுது. நம்ம தேர்ட் சாப்டருக்கு போக போறோம். தேர்ட் சாப்டரோட பேரு கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ். ரயிலில் சாளரம் வழியே பார்க்கும்போது கிராமப்புறங்கள் வேகமாக மறைந்து கொண்டு வந்தன. வெள்ளை வேட்டியும் தலைப்பாகையும் அணிந்த ஆண்கள் தொலைவில் உள்ள வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பச்சை பசேல் நெல் வயல்களின் பின்னணியில் பெண்கள் வண்ண வண்ண ஆடைகளில் ஜொலித்தனர். அழகு பொங்கும் ஓவிய தீட்டப்பட்டிருந்தது போல் இந்த காட்சிகள் தெரிந்தன. சாளரத்தை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் மக்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் ஒரு நளினமும் லாவகமும் நிதானமும் பளிச்சிட்டன. ஆண்கள் கால்நடைகளை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார்கள். பெண்கள் நீரோடையில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார்கள். அவ்வப்பொழுது ரயிலை பார்த்து கையாசிக்கும் ஒரு குழந்தை தென்படும். வடதிசையில் பயணம் செய்யும் போது நிலப்பரப்பு இப்படி மாறுகிறதே என்று திகைப்பு ஏற்படும். கங்கை மற்றும் ஏராளமான கிளை நதிகளில் செழித்து கொழிக்கும் பிரதேசத்தின் மனப்பில் மோகம் கொண்டுதான் அந்நியர்கள் படையெடுத்து வந்தார்கள். பூசல்களும் குழப்பங்களும் ஆட்சி மாற்றங்களும் தொடர்ந்தன. கிட்டத்தட்ட கிமு 1500இல் வடமேற்கு பள்ளத்தாக்குகள் வழியாக சிவப்பு நிற ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள். 10வது நூற்றாண்டில் முஸ்லிம்களின் படையெடுப்பு. இவர்கள் பின்னர் உள்ளூர் மக்களுடன் இரண்டர கலந்து இந்த தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகி விட்டார்கள். ஒன்றை அடுத்து இன்னொன்று சாம்ராஜ்யம் என்று தொடர்ந்து மதப்போர்கள் நீடித்தன. இந்த காலகட்டங்களில் எல்லாம் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. விந்திய சாத்புர மலைத்தொடர்கள் கேடயமாக பாதுகாத்தன. நர்மதா, தப்தி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகள் தீபகற்ப இந்தியாவின் அரண்களாயின. அறிவியல் முன்னேற்றத்தின் ஆற்றலால் இந்த பூகோள தடைகளை எல்லாம் தாண்டி என்னை தில்லிக்கு கொண்டு வந்து சேர்த்தது எனது ரயில். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இங்க நம்ம பார்த்த வீடியோட ஹைலைட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவரோட ஃபீல்ட்ல எப்படி அவர் வந்து மாஸ்டர் ஆனாருன்னு பார்த்தோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்டோட செயல்பாட்டை வந்து அவர் வந்து கத்துக்கிட்டாரு. ஹெச்ஏஎல்ல இருந்து அங்க இருந்த அந்த ஆளுங்க எப்படி அதை வந்து கத்துக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய நல்ல நிறுவனத்துல படிச்சவங்களும் இல்லை, அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சிருந்தாங்க. அதனாலேயே அவங்க வந்து அந்த விஷயத்துல வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்கலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்துல் கலாமுக்கு 2 வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. அதுல வந்து அவர் எதை சூஸ் பண்றாரு, எங்க முதல்ல டெல்லிக்கு போறாரு, அதுக்கப்புறம் அதுதான் சூஸ் பண்றாரா இல்ல வேற எங்கன்னா போறாரா, இல்ல 2 சான்ஸ் வந்துச்சுல, ஒருவேளை விமானப்படையில போய் சேராரா அப்படின்றதுலாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.